பார்ட் பி யூனிட் 3 g of s கொடுத்துட்டாங்க. போலார் ப்ளாட் வச்சு கெயின் மார்ஜினும் ஃபேஸ் மார்ஜினும் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து s is equal to j omega. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 ஜேக்கு பதில் எஸ்க்கு பதில் j omega 1 by j omega 1 plus j omega the whole square. இது ஹோல் ஸ்கொயர்ன்றதால இந்த டேர்மில் 2 டைம் எத்திக்கும். சரியா? j omega 1 plus j omega திரும்பி 1 plus j omega ஸ்கொயர்ன்றதால இது ஒரு பவர் தனித்தனியாக எழுதிருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேக்னிடியூடுக்கு எப்படி பார்க்கணுன்னா, மேக்னிடியூட்னா இந்த மாதிரி மாதிரி போடும். j omega மேக்னிடியூட்னா 1 டிவைடட் பை மேக்னிடியூடுக்கு வந்து இப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் jbன்னு இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது மேக்னிடியூடில் எழுதணுன்னா ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் j கூட என்ன இருக்கோ அதான் b வேல்யூ, b ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒனுக்கு பாருங்கள், j ஒமேகா மட்டும் இருக்கா, அப்போ b டேர்ம் மட்டும்தான் இருக்குது. a டேர்ம் வந்து 0, a is equal to 0, b is equal to வெறும் ஒமேகா மட்டும் வரும். அப்போ ரூட் ஆஃப் 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர், இந்த ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர், ஒமேகா ரூட்டோ கேன்சல் ஆகி ஒமேகா மட்டும் வரும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு வெறும் ஒமேகா மட்டும் வரும் மேக்னிடியூட். ஓகேவா? இப்போ செகண்ட் டேர்ம் பாருங்கள், 1 ப்ளஸ் j ஒமேகானா a is equal to 1, b is equal to j கூட என்ன இருக்கோ அதான் b ஒமேகா. ஸோ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயரா, a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர்னா ஒமேகா ஸ்கொயர். இது ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா 1 ஸ்கொயர் 1 தான். ஸோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த டேர்மும் சேம் தான். ஸோ திரும்பி 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் தான் வரும். ஓகேவா? ரூட்குள்ளே இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கிறதால ஸ்கொயர் போட்டு எழுதுகிறோம். சரியா? ரூட் ஆஃப் இது ஒரு பவர் 1 இது ஒரு பவர் 1 சேமாக இருக்கிறதால 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போது 1 பை ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ ஃபைனலாக இது உள்ள மல்டிப்ளை ஆகும். 1 பை ஒமேகா ப்ளஸ் ஒமேகா பவர் 1 இன்ட்டு ஸ்கொயர் வந்து க்யூப் ஆகிடும். அவள் தான். இதான் நம்மளுடைய மேக்னிடியூட் ப்ளாட் கண்டுபிடிச்சது. இப்போ வந்து ஃபேஸ் ப்ளாட் கண்டுபிடிக்கணும். j ஒமேகா ஃபேஸ்க்கு பார்த்தோன்னா இங்கே டினாமினேட்டர் பாருங்கள், எல்லாமே டினாமினேட்டரில் இருக்கா. அப்போது 1 டிவைடட் பை வெறும் ஒமேகா இருந்ததுன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. சரியா? ஆங்கிள் வந்து ப்ளஸ் 90 டிகிரி. சப்போஸ் ஒமேகா ஸ்கொயர் இருந்ததுன்னா 180 வரும். இங்கே வெறும் ஒமேகா இருக்கிறதால இங்கே பாருங்கள், வெறும் ஒமேகா இருக்கிறதால 90 டிகிரி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இங்கே எழுதிக்கலாம் 1 a ப்ளஸ் jb ஃபார்மேட்டில் இருக்கும். ப்ராக்கெட் டேர்ம்ஸ்லாம் இருந்தால் சொல்கிறேன். tan இன்வர்ஸ் ஆங்கிள் எப்படி இருந்தால் tan இன்வர்ஸ் b பை j கூட என்ன இருக்கோ அது b வேல்யூ டிவைடட் பை. அப்போ இங்கே பாருங்கள் 1 ப்ளஸ் j ஒமேகான்னு இருக்கா. இதில் a வேல்யூ வந்து 1, b வேல்யூ ஒமேகா. இந்த ஃபார்மேட்டில் போட்டோன்னா tan இன்வர்ஸ் b வேல்யூ வந்து ஒமேகா பை a வேல்யூ 1. அப்போ tan இன்வர்ஸ் ஒமேகான்னு வரும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒமேகா திரும்பி ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஒமேகா. இந்த ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கிறதால இதுக்கு வரதான் இதுக்கோ வரும். இங்கே வந்து a வேல்யூ 0, b வேல்யூ இங்கே வெறும் ஒமேகா, எப்பயுமே வெறும் ஒமேகா வெளில இருந்தாலே 90 டிகிரி தான் வரும். ஓகேவா? ப்ராக்கெட் டேர்ம்ஸ்க்கு மட்டும்தான் tan இன்வர்ஸ் போடுவோம் நம்ம எப்பயுமே. ஸோ இது எல்லாமே மேலே வந்துச்சுன்னா என்ன, இது ரெண்டு டேர்மும் சேமாக இருக்கா, ரெண்டு டேர்மையும் சேர்த்து 2 tan இன்வர்ஸ் ஒமேகான்னு எழுதிக்கலாம். 1 + 1 2ல் அந்த மாதிரி 2 tan இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ 90 டிகிரி ப்ளஸ் 2 tan இன்வர்ஸ் ஒமேகான்னு இருக்குது. இது மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 90 டிகிரி மைனஸ் 2 tan இன்வர்ஸ் ஒமேகா. ஓகேவா? இது மேக்னிடியூட், இது ஃபேஸ். இதை வச்சு டேப்லர் காலம் போடணும். இது மேக்னிடியூடு, இது ஃபேஸ் ப்ளாட். ஓகேவா? ஃபேஸு. இப்போது ஒமேகா வேல்யூ வந்து எப்பயுமே இந்த 3 சம்முக்குமே போலார் ப்ளாட்டில் 3 சம்முக்குமே 0.4 5 6 7 8 9 1. ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க ஒமேகா வேல்யூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒமேகா வேல்யூ 0.4னா இதில் என்ன பண்ணணும்னா 1 டிவைடட் பை 0.4 ப்ளஸ் 0.4 த ஹோல் க்யூப் கண்டுபிடிச்சி ஒமேகாவுக்கு பதில் இங்கே இருக்க வேல்யூ கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் வருது இங்கே போடணும். நெக்ஸ்ட்டுக்கு 0.5னா ஒமேகா வேல்யூ 1 பை 0.5 ப்ளஸ் 0.5 த ஹோல் க்யூப் அப்படின்னு போடணும். சரியா? இப்போ 1 டிவைடட் பை ஒமேகா ப்ளஸ் ஒமேகா க்யூபா, ஒமேகா வேல்யூ தான் 0.4. டிவிஷனுக்கு ஒரு ப்ராக்கெட் 0.4 இன்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.4 த ஹோல் க்யூப் ப்ராக்கெட் க்ளோஸ். என்ன வருது 39.0. டிவிஷனுக்கு ஒரு ப்ராக்கெட் வரும் 1 டிவைடட் பை ஒரு ப்ராக்கெட்
0.4 into இல்லை ப்ளஸ்ஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 0.4 the whole cube bracket close. Answer 2.15 வருதா 2.15 2.2 ஓகே. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக 2.2 அப்படி இதுலேயே வேல்யூஸ் மாற்றிக்கோங்க. 5 ஈக்குவல் டு 1.6. நெக்ஸ்ட்டு 0.6க்கு 5க்கு பதில் 6 போடுறோம். நெக்ஸ்ட்டு 5க்கு பதில் 6. 1.2 0.7 0.7 0.9 நெக்ஸ்ட்டு 0.8 0.7 நெக்ஸ்ட்டு 0.9 0.6 நெக்ஸ்ட்டு 1.0 0.5 ஒமேகா வேல்யூ மேக்னிடியூட் வேல்யூ ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். ஒமேகா இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஃபேஸ் எப்பயுமே டிகிரியில் தான் வச்சு போடும். கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாகவே டிகிரி தான். ஸோ ரேடியன்லாம் மாற்றவே தேவை. ஓகே -90 டிகிரி மைனஸ் ஷிஃப்ட் டேன் அதுனா டேன் இன்வெர்ஸ் வந்துடும். இங்கே 2 இருக்குங்க. 2 into டேன் இன்வெர்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ப்ராக்கெட் எப்பவுமே ஒமேகா வேல்யூ ப்ராக்கெட்டில் போடுங்க சரியா. ப்ராக்கெட்டில் ஒமேகா வேல்யூ போட்டால் 0.4 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு -133 -133 3.6ன்னு இருக்குது. ஸோ 4 எழுதிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட்டு ஒமேகா வேல்யூ 0.5 ஈக்குவல் டு -143 நெக்ஸ்ட்டு ஒமேகா வேல்யூ 0.6 -151.9 இருக்குது. ஸோ 2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 7 ஈக்குவல் டு 159. இது ஃபுல்லாக எழுதிட்டோம். இந்த சம்முக்கு வந்து இங்கே 180யோடு நின்றுச்சு. நம்மளுக்கு 180க்கு மேலே ஒரு பாயிண்ட் வேணும். ஸோ 1.1 எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஏன்னா 180யை தாண்டி தான் கர்வ் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 185க்கும் போட்டுக்கலாம். 1.1னா 1.1 ஈக்குவல் டு ஆங்கிள் வந்து -185. இந்த ஒமேகா வேல்யூ இதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1 டிவைடட் பை open bracket 1.1 plus 1.1 the whole cube close bracket 0.4 ஓகேவா. இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு போலார் பிளாட் பண்ண போகிறோம். ஓகே போலார் பிளாட்டு ஃபஸ்ட்டு இங்கே 0ன்னு இருக்கும். இங்கே எதுவுமே இருக்காது. இங்கே வந்து 180 டிகிரின்னு இருக்கணும். இப்படி தான் கிராஃப் ஷீட் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம ஆங்கிள் எல்லாமே என்ன இருக்குது நெகட்டிவில் இருக்குது. இதுதான் ஃபேஸ் ஆஃப் ஜி ஒமேகா ஃபேஸ் ஆங்கிள். ஆங்கிள் எல்லாம் நெகட்டிவில் இருந்தால் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நெகட்டிவ்லேயே போடுவோம். கிளாக் வைஸ்னால் இது 0 ஆக்சிஸ், இது 0 டிகிரி. -10 -20 இங்கே பாயிண்ட் இருக்கும். அங்கேயே மார்க் பண்ணிகிட்டே வாங்க. -30 -40 -50 அப்படியே -10 20லேருந்து அப்படியே ஃபுல்லாக இங்கே வரும். -270 350 360 வரைக்கும் வந்துடும். அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே பாயிண்ட் வந்து 0. ஓகேவா. 0லேருந்து உங்களுக்காகவே தெரியும் சர்க்கிள் அப்படியே தெரியுதில்ல. இங்கே ஒரு சர்க்கிள் வருது, இங்கே ஒரு சர்க்கிள். 10 டிவிஷனுக்கு ஒரு சர்க்கிள் வரும். நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் டார்க்கராக தெரியும். ஸோ 10 இங்கே வந்து 10 யூனிட்ஸ் கழிச்சு 0.5. இது வந்து 1.0 நெக்ஸ்ட்டு 1.5 0.5 வரையிடும். ஓகேவா. இது வந்து 2 லாஸ்ட்டில் 2.5 வரும். ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பார்க்கணும் நம்ம டேபிள் காலம். இதில் என்ன இருக்குது இதில் நம்ம எப்பயுமே ஒமேகா வேல்யூ இது 2 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். அப்புறமா போலார் பிளாட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனை அப்படியே பார்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இதுவும் செகண்டும் இந்த மேக்னிடியூடும் ஃபேஸும் மட்டும்தான் தேவை. இப்போ மேக்னிடியூட் பாருங்கள் 0.4 0.4ல் 185. ஸோ இங்கே 0.4னா என்னது நம்ம வந்து 0.5 எடுத்தோன்னா 2 லைன் வந்து 0.2 கணக்கு வரும் சரியா. 2 லைன் சேர்த்தா தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரும். 0.1 0.2 0.3 0.4 0.5 2 லைன் சேர்த்து ஒரு பாயிண்ட். ஓகேவா. ஸோ இங்கே 0.4க்கு -185. 0.4னா என்னது 5க்கு 2 பாயிண்ட் முன்னாடி இருக்கும். இதான் 0.4. 185 எங்கே இருக்குது. இது 180 இது 190 ரெண்டுத்துக்கும் நடுவில் 185 இங்கே இருக்கா. ஸ்ட்ரெயிட்டாக 185 வந்து
இந்த 0.4 லைனை எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே டச் ஆகுதா? ஸோ இங்கே பாயிண்ட் மார்க் பண்ணணும். ஓகே, இந்த லைன்லாம் இருக்கக்கூடாது, எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ 0.4க்கு 185 மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 0.5க்கு 180. 0.5னா இங்கே இருக்கா, 180னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஸோ பிரச்சனை இல்லை, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் 0 ஆக்சிஸ் வரைஞ்சிக்கோங்க, சொல்ல மாட்டேன். 0.4 0.5க்கு 180 தான். ஸோ ஈஸியாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 0.6க்கு 174. 0.6னா ரெண்டு வேல்யூ 0.5லேருந்து ரெண்டாவது லைன், இந்த சர்க்கிள் தான் 0.6. இந்த 0.6 வந்து 174னா இங்கே ஆங்கிள் பாருங்கள், 170 இங்கே இருக்குது, 80 இங்கே இருக்குது. அப்போ 74னா 1 2 3 4 இந்த லைனு, இந்த லைனு 0.5 எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். 0.6 வந்து இங்கே டச் பண்ணுது இந்த லைன். ஸோ இங்கே ஒரு டாட். ஓகேவா, இந்த கோடெல்லாம் போடக்கூடாது, இதெல்லாம் அழிச்சிருங்க, சும்மா நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 0.7 167. 0.7 இங்கே இருக்குது, 0.6 0.7னா 1 2 இந்த சர்க்கிள் வரும், இந்த சர்க்கிள் 0.7னா இந்த சர்க்கிள் 5லேருந்து 4 கோடு தள்ளி வரும். 0.7 வந்து 167. 167னா 60 இங்கே இருக்குது, 70 இருக்குது. 67னா 1 2 3 4 5 6 7 இங்கே இருக்குது, 167. இந்த லைனு 0.7 எங்கே டச் ஆகுதோ அங்கே போய் வரையணும். 0.7 எங்கே, இது இந்த லைனு 1 இதான் 0.7 பாயிண்ட். ஓகேவா, ஸோ அங்கே டாட் வச்சிடணும். இந்த லைன்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 0.9 வந்து 159. 0.9னா 1க்கு 2 லைன் முன்னாடி வரும், 0.9 அதான் 0.9. 159னா 160 கீழே ஒரு பாயிண்ட், ஒரு லைன் 159. இது வந்து 0.9னா 1க்கு 2 பாயிண்ட் முன்னாடி இங்கே மார்க் ஆகும். ஓகேவா, இந்த லைன் எரேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1.2 வந்து 152. 1.2னா 1க்கு அடுத்து, 1.2னா ரெண்டாவது லைன், நாலாவது லைன், இந்த சர்க்கிள் இதான் 1.2 சர்க்கிள். ஆங்கிள் வந்து 152. 152னா 150 இங்கே இருக்கா, இதான் 150 லைன், டார்க்கராக இருக்குல்ல, இது 150. 152னா செகண்ட் லைன், செகண்ட் லைன் வந்து இந்த 0.2. 1.2னா இந்த டாட்டு. ஸோ இங்கே ஒரு டாட் மார்க் பண்ணிடும். 1க்கு மேலே போச்சுனாலே அதோடய ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங்ஸில் பாருங்கள், 0.4லேருந்து ஆரம்பித்து 1 பாயிண்ட்டுக்கு மேலே போனாலே 1.1க்கு மேலே ஒரு ரீடிங் இல்லை 2 ரீடிங் போதும் மார்க் பண்ண. ஒரு ரீடிங் மார்க் பண்ணிட்டோம் போதும் இதுவே. ஸோ பாயிண்ட் மார்க் பண்ணோம்ல, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு பாயிண்ட் வந்து 0லேருந்து இப்படி வரும். நம்மளுக்கு இப்படி ஒரு கிராஃப் வந்துச்சா, வந்துட்ட பிறகு என்ன பண்ணணும்னா, யூனிட் சர்க்கிள்னால் 1, யூனிட்டினா என்னது 1ல். ஸோ 1 சர்க்கிளை கொஞ்சம் டார்க்கராக வரைஞ்சிக்கோங்க. ஓகே, யூனிட்டி சர்க்கிள் வரைஞ்சிட்டோமா. ஃபஸ்ட்டு வந்து கெயின் மார்ஜினுக்கு வந்து இந்த நம்ம போலார் பிளாட் இருக்குல்ல, போலார் பிளாட் இந்த கர்வ் வரைஞ்சிருக்கோம்ல, இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எங்கே டச் ஆகுதுன்னு பார்க்கணும். இந்த கர்வ் எங்கே டச் ஆச்சு, 180 ஸ்ட்ரெயிட்டாக 0.5 வரைஞ்சோம், இங்கேயே டச் ஆயிடுச்சா. ஸோ நம்ம இதை வச்சு தான் இந்த பாயிண்ட் வந்து 0.5, இந்த பாயிண்ட்டை தான் நம்ம கெயின் மார்ஜினுக்கு எழுதுவோம். கெயின் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இங்கே எந்த பாயிண்ட் டச் ஆகுதோ அந்த பாயிண்ட் எழுதணும், 0.5. 1 டிவைடட் பை 0.5 2. ஸோ கெயின் மார்ஜின் வந்து 2. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் வேணும். ஆங்கிள்னால் நம்மளுடைய இந்த ஃபேஸ் பிளாட் போலார் பிளாட் வந்து இந்த யூனிட்டி சர்க்கிள் எங்கே டச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இந்த கர்வ் இங்கே வரும்போது இங்கே டச் ஆயிருக்கா இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு இது என்ன லைனுன்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா 158 இல்லைனா 159 சம்திங் அப்படி வரும், ஸ்ட்ரெயிட்டாக வந்துருந்தா. ஓகேவா, அப்போ வந்து ஃபேஸ் மார்ஜின் இஸ் ஈக்குவல் டு 180 போட்டுட்டு நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ என்னது 158 இல்லை 168. நம்மளுக்கு 158 இந்த சமக்கு வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து 159 இருக்கும், கிட்டத்தட்ட சேம் தான். 180 மைனஸ் 158 ஈக்குவல் டு 22. ஸோ ஆங்கிள் வந்து 22 டிகிரி, ஃபேஸ் மார்ஜின் 22 டிகிரி, கெயின் மார்ஜின் 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா.